ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். இனிமேல் கடைக்கே போக மாட்டீங்க நீங்கள் அல்வா வாங்குறதுக்கு. இந்த அல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். நம்ம நார்மலாக டீ குடிப்போம் இல்லையா வீட்டில், அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு கிளாஸ் அளவு கோதுமை மாவு வந்து நம்ம ஒரு 5 பேர் அல்வா சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் அளவு கோதுமை மாவுக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம சீனி எடுத்துக்கணும். இந்த 2.5 கிளாஸ் அளவு சீனி வந்து சரியாக இருக்கும். அதனால் இதே அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எந்த கிளாஸில் கோதுமை மாவு அளந்து வச்சுருக்கோமோ அந்த கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். நெய் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு கிளாஸ் அளவு கோதுமை மாவை நம்ம இப்போ தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கிளாஸ் அளவு கோதுமை மாவுக்கு நம்மளுக்கு 5 கிளாஸ் அளவு தண்ணி சரியாக இருக்கும். முதல்ல ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு இதை முதல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா மீதமுள்ள 3 கிளாஸ் அளவு தண்ணியை நம்ம இதோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். பொதுவாக கடைகளில் அல்வா பண்ணும்போது, அதுவும் திருநெல்வேலி அல்வாலாம் பண்ணும்போது கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு அதை புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் அதில் வந்து அல்வா பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப சுலபமான முறையில் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் அதே டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிளாஸ் அளவு நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த 2 ஸ்பூனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சீனியில் ஒரு 1/4 பங்கு அளவு நம்ம வந்து சேர்த்துக்கணும். நான் 2.5 கிளாஸ் அளவு சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா உருக விட்டுடலாம். இந்த சீனியை நம்ம ஏன் இதை இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம அல்வாவோட கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை வந்து பாகு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றி நம்ம கிண்டும்போது நம்ம அல்வா வந்து நம்மளுடைய ஒரிஜினல் அந்த கலர் இருக்கும்ல அது கிடைக்கும். இல்லைனா நம்ம கலர் பவுடர் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம சீனியை இப்படி பாகு பண்ணாமல் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து வராது, நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலராக வராது. இப்போ பாருங்கள், சீனி நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து ரொம்ப கவனமாக அந்த கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை சேர்க்கணும். ரொம்ப சீனியை வந்து பாகை வந்து நம்ம காய விடக்கூடாது. நல்லா உருகி இந்த மாதிரி கலர் வந்த உடனேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை இதோட சேர்த்துடணும். நம்ம வந்து ரொம்ப லேட்டாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்த சீனி வந்து நல்லா கட்டியாக கல் மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கரைஞ்சி அதோட கலர் மாறின உடனேயே நான் ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டும்போது அது நல்லா உருகிரும். பாருங்கள், கலர் எந்த மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கொஞ்சம் அந்த கட்டி லைட்டாக அந்த கரண்டியில் இருக்குது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீனியை வந்து நீங்கள் அடுத்ததாக சேர்க்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த அல்வா பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கையை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் நம்ம கிண்டணும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அது நல்லா உறிஞ்சி வரும்போது நம்ம வந்து நெய்யை வந்து சேர்த்துட்டே இருக்கணும். நல்லா கிளற நல்லா கட்டி ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதமுள்ள சீனியை உள்ளே சேர்த்துடலாம். மாவை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த சீனி சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட இதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து எந்த அளவுக்கு கலர் சூப்பராக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற அந்த நெய்யையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்க்க அது நல்லா உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிட்டே வருது. இப்போது நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம்.
கடைசியாக நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது நம்ம வந்து முந்திரி சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வரணும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வா கிண்டும் போது கொஞ்சம் பெரிய கரண்டி மாதிரி வச்சு கிண்டுங்க. கை கொஞ்சம் லைட்டாக வலிக்க தான் செய்யும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுட சுட அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைகள்லாம் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி சூடாக சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் சூப்பராக சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டான இந்த அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.